என் வழி கர்த்தருடைய நீ எனக்கு முன்பாய் நடந்த உத்தமனாய். அதாவது என்ன சொல்றேன்னு, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அப்படி நீ நடன்ற. மளிகை கடையில நீ எனக்கு முன்பாய் நடந்த உத்தமனாய். அதாவது என்ன சொல்றேன்னு, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அப்படி நீ நடன்ற. அப்ப என் பாதையில எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் அவசியம், என் கர்த்தருடைய ஆலோசனை மட்டும். நீ நடக்கும்போது, நீ வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். தேவன் தந்த வாக்கு தத்தங்களை, தேவன் தந்த வார்த்தைகளை நான் சுதந்தரிக்க வேண்டுமானால் என் வழி கர்த்தருடைய முன்பாக மாத்திரமே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதற்கு இடையில எந்த ஆலோசனை வந்தாலும் அவைகள் என்னை திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசுவாட்ட இப்ப வந்து சொல்றாரு, சுதந்தரிக்க போகிற யோசுவா, கர்த்தர் எல்லாவற்றையும் கையில கொடுக்க போடுகிற யோசுவா, பங்கிட போகிற யோசுவாட்ட வந்து சொல்றாரு, ஆமா, என் கற்பனைக்கு, என் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக